இப்போ விஜய், மல்லி 2 பேருமே அவங்களோட செகண்ட் ஆனிவர்சரிய ஏற்காட்டில ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் அவ்வளோ பிளானோடையும், ஆசையோடையும் இப்போ ஏற்காடு வந்திருக்கிறாங்க. கூடவே நாகு, வெண்பா வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால, நாகு அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து பண்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாகுவ பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்கில பார்த்துருப்பீங்க, ஒரு வில்லி ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. மல்லிய பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காது. மல்லியோட தங்கச்சி, மல்லியோட அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டயுமே சண்டை இழுத்துட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாகுவா இப்போ மல்லிக்கு ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம், மல்லி நீங்கள் எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்கள் தான் பார்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கண் கலங்குவாங்க. அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. அந்த சீனெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சுது. ஏன்னா மல்லிக்கு ஆறுதலாக இப்போ வரைக்குமே அவங்க பெரியம்மா இருந்தாங்க. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா ஸ்டோரியில் இல்லை அப்படிங்கிறதால அந்த குறையை இப்போ நாகு தான் தீர்த்து வைக்கிறாங்க. இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக இந்த தீபிகாவோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கவின் ஏற்காடில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஏற்காடு போகணும், அந்த கவினை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் சுடரோட இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா கவின் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளேயுமே நல்லாவே தெரியுது. மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே மல்லியை இந்த இடத்துல கோர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தோடு தான் இப்போ தீபிகா இருக்கிறாங்க. இந்த தீபிகா மல்லி மேலே ஏன் இவ்வளோ வெறியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்க தம்பியோட இறப்புக்கு நிச்சயமாக மல்லி காரணமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அவங்க புரிஞ்சிக்க தான் போகிறாங்க. இந்த கவினை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படின்னாலுமே மல்லியை இந்த விஷயத்தில் சிக்க வைக்கணும், மல்லி தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கவினை சொல்ல வைக்க பிளான் போடுறாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது, கவின் அரெஸ்ட் ஆகணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.